கொஸ்டின் நம்பர் 2ல இங்கே செல்லிங் ப்ரைஸு அதே மாதிரி ஃபைண்ட் எஸ்பி ப்ராஃபிட் பர்சன்டேஜும் செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துட்டாங்க. அதாவது செல்லிங் ப்ரைஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வச்சு செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் வந்து என்னன்னா செல்லிங் பேட் ஃபார் 690, அதாவது ஒரு பேட் வந்து 690 ருபீஸ்க்கு வந்து விற்கிறாங்க. ஷாப் கீப்பர் கெயின்ஸ் 15%. இப்போ அதை வந்து செல் பண்ணும்போது ஷாப் கீப்பருக்கு 15% வந்து கிடைக்குது. இப்போ வாட் வுட் பி த செல்லிங் ப்ரைஸ் டு கெயின் 25%? இப்போ அந்த செல்லிங் ப்ரைஸ் வந்து என்னவா இருக்கும்? 25% வந்து கெயின் கிடைச்சினா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஸ்டெப் 1ல ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ். நம்ம காஸ்ட் ப்ரைஸ் வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணணும் ஃபார்முலால. அதனால காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க? 690 அப்படின்னு சொல்லி செல்லிங் ப்ரைஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராஃபிட்டும் வந்து 15% அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா? இப்போ காஸ்ட் ப்ரைஸ் தான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு லாஸ்ட் சம்மில் பார்த்தா அதே ஃபார்முலா தான். எஸ்பியும் இந்த பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பர்சன்டேஜும் கொடுத்தா அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்து வேல்யூஸ் அப்ளை பண்ணணும். சிபி ஈக்குவல் டு 9, அதாவது 690 × 100 டிவைட் பை 115. அதாவது ஆட் பண்ணிக்கிறாங்க, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 115 வந்துடும். ப்ராஃபிட் பர்சன்டேஜையும் வந்து 100. அப்போ சிபி ஈக்குவல் டு நமக்கு இது கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 600 கிடைச்சிச்சு. இப்போ நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 600 கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் த செல்லிங் ப்ரைஸ் ஃபார் 25%. அப்போ 10% வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 25% வந்து நம்ம எடுக்கணும். இப்போ ப்ராஃபிட் ஈக்குவல் டு 25%. இப்போ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து நம்ம அந்த சிபியும் இதையும் வந்து மாடிஃபை பண்ணிக்கணும். எஸ்பி கண்டுபிடிக்கணும். சிபியும் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நமக்கு கிடைச்சிச்சு. இப்போ எஸ்பி ஈக்குவல் டு சிபி இன்டூ 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஹோல் டிவைட் பை 100. இப்போ இதில் சிபி இங்கே கண்டுபிடிச்ச 600 வந்து இங்கே நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ 600 இன்டூ நமக்கு இங்கே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ? 25 தான் எடுத்துக்கோம். 25 + 100 = 125 ஹோல் டிவைட் பை 100. இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 750 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. இப்போ கொஸ்டினில் கேட்டது வந்து 750. இப்போ ஆன்சர் பி தான் வந்து கரெக்ட்.